வணக்கம் ஐயா அனைவருக்கும். ஐயா நான் திருச்சியிலேருந்து வரேன். சுரபி கைவினை பொருட்கள், மர அழுத்த கருவிகள், மர விளையாட்டு பொருட்கள், மண் குருவி, இந்த மாதிரி பொருட்களை வந்து தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி மாநாடுகளில் வந்து போகிறோம். விதை திருவிழா, நம்மளோட விதை திருவிழா, படை திருவிழா, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த திருவிழாக்களில் விழிப்புணர்வுக்காக வந்துட்டு இருக்காங்க ஐயா. குருவி ஆமா, இதெல்லாம் பாக்குறோம் பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குங்கய்யா. இல்ல இது பஞ்சபூதம்ல ஒண்ணு மண்ணு. இந்த மண் குருவியை நம்ம வந்து ஊதி இந்த இசை ஒலியை கேட்கும் போது, இயற்கை ஒலியை கேட்கும் போது மனதும் மூளையும் புத்துணர்ச்சி அடையும். இது அந்த காலத்து மக்கள் வந்து காடுகள்ல தான், காடு இந்த மரங்கள் நிறைந்த இடத்துல தான் மனிதன் வாழ்ந்தாரு. நம்மளை சுத்தி மரங்கள் இருக்கும். கிராம தேவதைகள்லாம் மரங்கள் சுத்தி இருக்கும். அதான் கிராம தேவைகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும். அந்த இதுல வாழக்கூடிய இந்த குருவி இசை ஒலியை நம்ம கேட்கறது நல்லது. ஆமா, எல்லாமே மரத்துல செஞ்சதுதான். மர விளையாட்டு பொருட்கள், மர அழுத்த கருவிகள் இருக்கு. இந்த மர அழுத்த கருவி உடம்புல தசை பிடிப்பு, சுளுக்கு, ரத்த கட்டு, இது மேல இதை உடம்புல இருக்க தசைக்கு பிடிப்பு, சுளுக்கு, ரத்த கட்டு எடுக்கலாம். தலைக்கு போடலாம், உடம்புல எல்லா இடத்துலயும் போடலாம். இந்த மாதிரி இருக்குது. இந்த கருவி வந்து தைராய்டு, எல்லாத்துக்கும் தைராய்டு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. காலையில ஒரு நிமிஷம், மாலையில ஒரு நிமிஷம் இப்படி பண்ணோம்னா தைராய்டு சமநிலை அடைஞ்சிடும். அனைத்து உறுப்புகளுக்கும் ஹார்மோன் சுரக்கிறது வந்து அளவா சுரக்கும். இந்த மரக்கருவி வந்து உச்சந்தலைக்கு போடலாம், ஷோல்டர் பெயின் இந்த இதுக்கு போடலாம், முட்டி வலிக்கு போடலாம். சேர்ல உட்காந்து முட்டி வலிக்கு போடலாம். இது அற்புதமான மரக்கருவி. இது மாதிரி ஒவ்வொரு கருவி இருக்கு. இந்த எல்லாரும் ரத்த ஓட்ட விரலுக்கு மசாஜ், கால் விரல் கை விரலுக்கு மசாஜ் பண்ணலாம். இந்த மரக்கருவி வந்து கை பாதம் கால் பாதம் இப்படி தேய்க்கலாம். தேய்ச்சோம்னா ரத்த ஓட்டம் நல்லா போகும். ஏன்னா செருப்பு போட்டுட்டே நடக்கிறோம், தரையில பாதம் படியில. அப்போ வந்து காலையில ஒரு நிமிஷம் இப்படி பண்ணா போதும், உடம்புள்ள இதை இயக்கலாம். தசை பிடிப்பு சுழுக்கெல்லாம் எடுக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கருவி இருக்கும். இந்த பொருள் அதே மாதிரி தான். லட்டு பிடிக்கிற மாதிரி, திருப்பதி லட்டு பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சோம்னா ரத்த ஓட்டம் முகத்துக்கு, மூளைக்கு, இதயத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா அனைத்து உறுப்புகளுக்கு போகும். இந்த மரக்கருவி வந்து உச்சி முதல் பாதம் வரலையும் அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை சமைச்சீர் பண்றதுக்கு பண்ணலாம். அடி வயிற்றுல காலைகளில் போட்டோம்னா அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அன்றாட சேரும், அதை கரைச்சிடும். இப்படி போடணும். உள்வாங்கினோம், வயிறு உள்வாங்கினோம். இயற்கை வைத்திய கருவிகள். ஆமா, இயற்கை வைத்திய கருவிகள். ஆமா, இந்த மர இது வந்து எல்லாரும் செல்போனை உத்து பாக்குறாங்க. அவங்களுக்காக இந்த பால் குண்டு இருக்குங்க. இதை வந்து நடுவுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி இதுல வந்து ஒரே ஒரு பால் இருக்கும், 20 துளைகள் இருக்கும், கோடு இருக்கும். கோட்டு வழியா 20வது இடத்துக்கு வரணும். குறுக்க போக கூடாது, நேரா தான் போகணும். அது மாதிரி ஒரு விளையாட்டு பொருட்கள். சிறு குழந்தைகளுக்கான விளையாட்டெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் சிறு குழந்தைக்கான விளையாட்டு. இல்ல, இதெல்லாம் மரத்துல செஞ்சதுதான். மரம் தான். ஆமா, இந்த சரட்டை, நம்ம தேங்காய் முக்கன் தேங்காய் சிவனுக்கு உரியது. இதுல வந்து ஊதுபத்தி இது வச்சிருக்கோம். இத சாம்பல்ல இதுலயே கொட்டிக்கும். இது ஒரு நல்ல கருவி. ஆமா ஆமா ஆமா, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் இருக்குங்க. இது வந்து கண்ணுக்கு அதிக வேலை கொடுக்குறாங்க. ஏன்னா செல்போன் பாக்குறது பெரிய வேலை. அந்த இதனால வந்து நமக்கு பாதிக்கும். இதை சரி பண்றதா இந்த கண்காண பயிற்சி. டென்ஷன் குறையும். எப்படி போடணும், அது மாதிரி இது மாதிரி விளையாட்டு பொருட்கள் நம்மள்ட்ட இருக்குங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சாரோலை குழுவோட பனையோலை பொருட்கள் எல்லாமே இருக்குது. நான் வந்து என் பேர் வந்து தமிழ்வேந்தன். நான் திருத்தணியிலேருந்து வந்திருக்கேன். நம்மக்கிட்ட வந்து பனையோலையில், சாரோலையில் பண்ணப்பட்ட பொருட்கள் மட்டுமே இருக்குது. இப்போ பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா 5 வகையான ஓலைகள் இருக்கும். குருத்தோலை, இளமோலை, சாரோலை, பழுத்த ஓலை, அதுக்கப்புறம் காவோலைன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம மிடில் ஸ்டேஜில் இருக்கிற சாரோலையை பயன்படுத்தி மட்டுமே ஒரு 50க்கும் அதிகமான பொருட்கள் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பனை ஓலையில் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுக்கு வந்து கலர் சாயம் அந்த மாதிரி பூசி வருமா? இல்லை, நம்ம வந்து சாயங்கள் பண்ணுறதில்ல. ஏன்னா சாயங்கள் பண்ணுறதில்ல. என்ன காரணம்னா, இப்போ அது ஒரு கெமிக்கல் ஆயிடுது. இல்லை, இப்போ இது வந்து ஒரு கிளிகிழிப்பு. இது ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா விளையாடும். ஆனால் முதல்ல ஒரு குழந்தை கொடுத்தோன்னே எடுத்து வாய்க்கு தான் போகும். அப்போது சாயங்கள் போடும்போது அந்த ரசாயனங்களும்
உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால நம்ம சாயங்கள் போடாமல் இயற்கை முறையில் இன்னொன்று செய்கிறவங்களுக்கும் பண்ணும்போது கை முழுக்க சாயம் ஆகிடும். அது அந்த சாயம் போகிறதுக்கே 3 நாள் 4 நாள் ஆகும். எந்த பொருளாக இருந்துச்சாலும் சாயம் இருக்காது. எதுலேயுமே நம்ம சாயம் பண்ணுறது இல்லை. இதை தவிர வேறு என்னென்ன பண்ணிக்கலாம்? நம்ம பனை ஓலையில் மட்டும்தான் நம்ம அது இப்போ நம்மகிட்ட கிலுக்கு இருக்குது. கிலுக்கில் இந்த ஒரு வடிவம் இருக்குது குச்சி வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்க பிடிச்சிக்கிட்டு விளையாடுற மாதிரி இப்படி ஒரு வடிவம் இருக்குது. வீடு குழந்தைங்களுக்கு போக வீட்டு தேவைக்கான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்லிங் பேக் இருக்குது. தோல் பை மாட்டிக்கிறது. இதுக்குள்ளே வந்து துணியை வச்சு வந்துடும். நமக்கு ஜிப்போட ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நல்ல வரவேற்பு இருக்கு. நம்ம குழுவில் மொத்தம் ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கும். நம்ம 10 பேருமே முழுமையான நமக்கு வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது. 10 பேருக்கு வாழ்வை இதை நம்பி மட்டும் தான். ஆமாம், 10 பேருடைய வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அஞ்சரை பெட்டி இருக்குது. இது நமக்கு ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பெட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஊதி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளையல் இருக்குது. இங்கே டாலர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாலர் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மகிட்ட கீ செயின்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து நம்ம வாட்டர் கேன் வச்சு என்ன கொண்டு போகிற மாதிரியான வாட்டர் கேன் ஹோல்டர். நம்ம கடைக்கு காய்கறி வாங்க போனோம்னா நமக்கு ஒரு மார்க்கெட் கூட ஒரு 7 கிலோ தாங்குற அளவுக்கு நல்ல உறுதியாகவும் இருக்குது. இது இப்போ உங்களுக்கு வந்து வெளியில இருந்து ஏதாவது ஆர்டர் வருதா? அதெல்லாம் ரெகுலராக இருக்குது. இப்போ வந்து வாங்குற மாதிரி அதெல்லாம் நல்லா ரெகுலராக இருக்குது. இதை நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்புவீங்க? கொரியர் மூலமாக அனுப்புகிறோம். அதுக்கு கட்டணம் இருக்குல்ல? கொரியர் கொரியர் கட்டணமும் இருக்குது. நமக்கு பொருட்களான கட்டணமும் இருக்கும். சாயம் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஓலைகளில் இப்போ நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா குருத்தோலையில் வண்ணமேற்றப்பட்ட பொருட்கள் தான் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ என்ன காரணம், வெள்ளைக்காரங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப அது எளிமையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தும். ஆனால் நம்ம மரபு முறையாக இருந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம பண்ணோன்றதுக்காக சாரோலை எடுத்து நம்ம மரபு முறையில் என்னென்ன பின்னல் முறைகள் இருந்தோ அதை வச்சு மட்டுமே நம்ம பொருட்களை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா இதில் இருக்கிற எண்ணெய் தொடர்பு பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எண்ணெய் தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நன்றிங்க.